மூலியமாக தேவனுடைய கிருபாசனத்திலே வேத ஆராய்ச்சிக்காக வந்திருக்கிற யாவரையும் சபையாக வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy to welcome all the brothers and sisters who have gathered here in the presence of God to hear the word of God in this Bible study meeting. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இக்காலங்களிலே நாம் ஜூமின் வாயிலாக வேத ஆராய்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்நாளிலே ஜெபத்தோடு கூட சபை ஜெபத்தோடு கூட நாம் விதமாக வேத ஆராய்ச்சி பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம் நன்றி சொல்ல வேண்டும். The Lord was very good to all of us, and in these days the Lord was helping us to have the meetings and the Bible studies and the Zoom meeting, and He has also helped us to gather in this fashion on this day. நாம் அருமையாக ஒரு பாடல் வரிகளை பாடினோம். We have sung one beautiful song. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார், நித்திய ராஜ்யத்தை தந்துடுவார், சத்திய பாதையில் நடந்திட. இந்த வரிகள் எத்தனை பேர் ஆழமாய் பாடினே? I'm not sure how many of you have sung the song meaningfully of whatever we have sung. The songwriter have said like this, that the Lord will gather us as a small gathering in Zion. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை தர சுத்தமாய் இருக்கிறார். The Lord is wishing to give us His kingdom. காலங்களிலே மத்தேயை குறித்து நான் படித்துக் கொண்டிருந்ததான வேளைகளிலே அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஈடுபட்டார். When I was dwelling upon the passages from the book of Matthew, the Lord was intervening in my life. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக வீட்டில இருந்து அந்த ஜூம் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த பொழுது மொழிபெயர்ப்பு அவசியமா இருந்தது. நானே அதை ஆங்கிலத்தில் எடுத்து தமிழ்ல மொழிபெயர்த்து ரொம்ப பிரயாசம் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த நாளில் அருமையாக சந்தர்ப்பம் கிடைத்தது. தினேஷை பிடித்துக் கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை. When I was preparing the studies in these days, I was also thinking that we should have some translation for the messages that I'm delivering here, and we had a chance here. Brother Dinesh is also here to translate. கர்த்தருடைய தாசன் பில்லி கிரகாமுடைய சாட்சி கேட்டுக்கொண்டிருந்தேன். I was hearing the sermon by Dr. Billy Graham. அவருடைய சகோதரர் அவர் கோல்ஃப் விளையாட போவாராம். His brother used to play golf. அப்பொழுது இவர் ஒரு மரத்து கீழாக பில்லி கிரகாம் ஒரு மரத்தை பார்த்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பாராம். So at the time Dr. Billy Graham used to preach by seeing, just viewing a tree. இவர் ஒரு காலை போகும்பொழுது வரும்பொழுதும் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை பார்த்தாராம். So when his brother was just going in the morning and in the evening, he used to see his brother Billy was preaching in looking at the tree. அப்பொழுது ஒரு நபர் பில்லி கிரகாமோடு கூட பேசிக் கொண்டிருந்தாராம். So at that time a person was talking to Billy Graham. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே கேட்டாராம், இன்றைக்கு மரத்தை பார்த்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தாயே, ஒரு நபர் உன்னோடு என்னத்தை பேசினார் அப்படின்னு கேட்டாராம். So in the evening when the person had interviewed with Billy Graham, he is told, a person was talking to you nearby the tree. What was he telling to you? அப்ப அந்த மனிதன் நிபந்தமாக பில்லி கிரகாம் சொன்னாராம், மரத்தை பார்த்து பேசுகிறாயே, நீ ஜனங்களுக்கு அல்லவா சொல்ல வேண்டும், மரத்தை பார்த்து பேசினால் என்ன பயன் என்று கேட்டாராம். The person was asking him, you were just looking at a tree and then preaching. What is the use by looking at a tree and preaching, rather than you should look at a person and then preach? அப்பொழுது கேட்ட நபர் இடத்துல பில்லி கிரகாம் சொன்னது, மரத்தை பார்த்து சொன்னேன், அது கனி தரும், உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் நீ மனம் திரும்புவாயா என்று கேட்டாராம். Then Billy Graham was replying to the person who has questioned him that if at all I preach by looking at a tree, the tree would give me some fruits, but at the same time if I look at you and then preach, will you give some fruits? பாருங்க, நம்ம நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா, விஞ்ஞானி scientist Nammalwar has told like this, கனி கொடுக்காத மரத்தை பார்த்து தினமும் பேச வேண்டுமா பாருங்க. We should look at the tree that is not bearing some fruit. We should look at the tree and talk to it if it is not bearing some fruit. அப்பொழுது கனி கொடுக்காத அந்த மரம் தினந்தோறும் அவர் சொல்ற ஜஜமான் சொல்ற அந்த நாட்டப்பட்டவர் சொல்றதை கேட்கும் பொழுது கனி கொடுக்க ஆரம்பிக்குமா. So the tree by whom it was the owner who has planted the tree, if at all he speaks to the tree daily, then the tree would certainly bear some fruit in due time. நம்முடைய எஜமானும் அப்படியே எதிர்பார்க்கிறார். Our Lord is also expecting the same thing. கர்த்தருக்கு மகிமை உண்டா. கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். We are in the last days, and may the glory be to our own Lord. மத்தேயு புத்தகத்தை அறிமுகமாக சொன்ன அந்த நாட்களிலே நாங்கள் நினைவிருக்க வேண்டும். நமக்கு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதை கேட்டிருக்கிறீர்கள். அது நம்முடைய நினைவில் இருக்கிறது.
I hope all of you have listened to the introductory thoughts that were shared from the gospel according to Matthew, and I hope that all their thoughts are in our hearts. ஏறக்குறைய 7 ராஜ்யங்களை குறித்து முகவுரையாக அங்கே சொல்லப்பட்டது. It was told about 7 different kingdoms as an introductory thought. புறஜாதியின் ராஜ்யம், The kingdom of the Gentile, இஸ்ரவேல் மற்றும் மத ராஜ்யம், the religious as well as Israelite kingdom, சாத்தானின் ராஜ்யம், the kingdom of Satan, தேவனின் உலகளவிய பொதுவான ராஜ்யம், the general and the universal kingdom, ஆவிக்குரிய ராஜ்யம், the spiritual kingdom, 1000 ஆண்டு ராஜ்யம், 1000-year kingdom, ரகசிய வடிவிலான ராஜ்யம். the secret coming kingdom. இந்த 7 ராஜ்யங்கள்ல முதல் சொன்ன 3 ராஜ்யங்களுடைய காரியங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. In all these 7 kingdoms, the first 3 kingdoms are already completed or is in progress. ஆனால் இப்பொழுது ஆவிக்குரிய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. But nowadays, the spiritual kingdom is in progress. நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து போன பின்பு 40 நாள் கழித்து சபையை ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியை ஊற்றி சபையை பூவுலகத்திலே அவர் ஸ்தாபித்தார். All of us know that the Lord has established the kingdom, established his church upon this earth by pouring out his spirit after 40 days of his ascension to heaven. பேதுரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பேதுருவே, நீ கேபாவா இருக்கிறாய், உன்னை கொண்டு சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாரு என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். The Lord has promised to Peter that, Peter, your name was Cephas, but you will be on this rock shall I build the kingdom. அந்த பேதுரை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான்ல ஆண்டவராய் இயேசு பரமேறி போன பிற்பாடு அவ்வளவுதான் என்று சொல்லி அவன் பத்திரமாக வலையை வைத்திருந்தான். அந்த வலையை எடுத்துக்கொண்டு போய் மீன் பிடிக்க போயிட்டான். கூட 2 சீஷர்களையும் அழைத்து போய்விட்டான். நானும் வருகிறேன் என்று ஒட்டிக்கொண்டார்கள் 2 சீஷர்கள். What do we read about this Peter from the book of Gospel according to John? After the resurrection of Jesus Christ, we see that John and the other disciples are at the shore, and Peter is calling the rest of the crowd, and so that they can go ahead for fishing. And 2 other disciples had joined with Peter. பாருங்க, இரவெல்லாம் அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். காலையிலிருந்து அடுத்த நாள் இருந்து அவர்களுக்கு ஆகாரம், இவர்கள் வேலை செய்துதான் பிழைக்க வேண்டும் என்ற நிலை. Throughout the night they were fishing out in the sea so that they can get some food for the next day. எதற்காக போனார்கள்? What was the reason of their fishing? அவர்கள் வாழ்க்கைக்கு இனி அவர்கள்தான் பொறுப்பு, உத்தரவாதம். They are responsible for their own livelihood. தெரிந்து கொண்டது போனது, அழைப்பு போனது, தரிசனம் போனது, விஷன் போனது, எல்லாம் போனது. Their vision has gone, the choice has gone, their calling has gone. ஆகாரத்துக்காக அவர்கள் பிழைப்புக்காக போனார்கள். They went out for their food and livelihood. ஆண்டவர் வந்தார். The Lord came in the morning. ஆண்டவர் வந்து பிள்ளைகளே எப்படி கூப்பிடுறார் பாருங்க. இங்க நம்ம யோவான்ல வாசிக்கிறோம். பிள்ளைகளே, see how the Lord has called them children. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? Do you have something to eat? பாருங்க, அவர் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் கூட அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு கரிநெருப்பை மூட்டி அப்பத்தை சுட்டு அவளுக்கு கொடுக்கிறார். They were toiling throughout the whole night, but they could not even fish out a single fish. But in the morning, then the Lord has giving them food. நமக்காக தம்மை தந்த ஆண்டவர், the Lord who has given himself for us. இன்னும் தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறதும் கவனிக்கிறதும் ஆதரிக்கிறதும் கொடுக்கிறதுமா இருக்கிறார். He is the person who is carrying us, he is giving us, and he is taking care all of us. நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறோம். All of us are in his kingdom. நாம கடந்த வாரத்திலே 2ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களை வாசித்தோம். 9 தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நாளில் அதை விட்டு ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினபடினாலே 3ஆம் அதிகாரத்தை நான் இந்த நாளில் தியானித்து அதையே நான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும்படியாக இருக்கிறேன். The last week we have discussed from chapter 2 and verse 1 to 8. I was supposed to discuss from verse 9 onwards from the 2nd chapter, but the Lord has insisted me to deliver the message from third chapter. So I would like to dwell upon 3rd chapter of the gospel according to Matthew. நான் 3ஆம் அதிகாரத்துக்குள் நாம் போகும் முன்பாக சில நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது இந்த நாம் கற்றுக்கொள்கிற அல்லது நாம் படிக்கிற கர்த்தருடைய வேதத்துக்கு சேர்ந்து வரும். அதை நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்ல வேண்டும் என்று காலையில நான் அவசரமாக இதை ஆயத்தமானேன். Before we enter into the 3rd chapter, when I was preparing about this, and the Lord has insisted me upon to tell some of the introductory thoughts of whatever God has laid in my heart. கடந்த வருடத்துல 234 விஞ்ஞானிகள் ஐநா சபைக்கு சென்று அந்த கூட்டத்தில்
நடக்க போகிற சம்பவம் குறித்து சொன்னதாக நான் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். I was listening to a message, listening to a news wherein it was said like in the last year there was about 234 scientists who went to the UN nations and presented or discussed about a topic. 2030க்குள்ளாக சோலார் சுனாமி வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். They were discussing and informed that there would be a solar tsunami by 2030. அவர் ஒரு 3000 பக்க அறிக்கையை கொடுத்ததாக நான் கேட்டேன். I have been informed that there was about 3,000 page document on it was submitted. பூமி வெப்பமயமாக போகிறதா? The earth would be transformed into the global warming. நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் எவ்வளவாக வந்து கொண்டிருக்கிறது என்று. We were also informed about the global warming that is happening in these days. அவர்கள் சொன்ன காரியம் 1.5 செல்சியஸ் என்ன செய்தாங்க, இப்பொழுது அந்த பாரான் ஹீட் வரப்போகிறதா சொல்கிறார்கள். They were telling us about that 1.5 Fahrenheit is about to increase in these days. அந்த வர அது 3.5 ஆக உயரும் என்று சொல்கிறார்கள். So in the upcoming days it will be about to be 3.5. அந்நிலையிலே போனால் 2100க்குள்ளாக இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்படும், பூமி அழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். If it increases thus by the whole world of the earth will be destroyed by 2100. இப்ப நார்த் போல் சைடு பனிக்கட்டி எல்லாம் உருகி வருகிறதாக நாம் நியூஸ்களை பார்க்கிறோம். You are also hearing in the news that the North Pole is melting down. பிறகு கனடா நாட்டில பெரிய வெப்பம் ஏற்பட்டு 200க்கு அதிகமான மக்கள் மரித்தார்கள். And also in Canada there was a lot of heat, temperature has increased and a lot of about 200 people have been dead. ஆஸ்திரேலியால காட்டு தீ வந்து அங்கே ஒரு மிருகத்துடைய இனமே அரிக்கப்பட்டது, கோலா. In Australia there was a forest fire had happened and a particular animal called koala was dead. இவர்கள் சொல்லி இருக்கிற கணக்கின்படி இன்னும் 8 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சம்பவங்கள் நடைபெற போறதா இருக்கிறது. According to the census that they have taken, all these things would happen in about 8 years period. ஒரு விஞ்ஞானி விவரமாய் சொல்கிறார். One of the scientists have told like this. இவெல்லாம் நம் கை மீறி போய்விட்டதாக சொல்கிறார். He said that all these things have gone beyond our control. பாருங்க, நம்ம வேதத்துல நாம் பார்க்கிறோம் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயத்தினாலே உலகம் அழிந்தது. We read in the scriptures that about 4000 years ago there was a great flood in this world when the whole world was destroyed during the times of Noah. அன்றைக்கு தண்ணீரினாலே உலகம் அழிக்கப்பட்டது. In those days the world was destroyed by water. ஆனா இனி அது அக்கினினாலே அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். But the Lord has told before that the world again will be destroyed by fire. அதனால அது எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க காலங்கள்ல. See how true it is in these days. இனி இப்பொழுது ஜலப்பிரளயம் வந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இப்ப நமக்கு மலைகள், வெள்ளங்கள் போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு ஒரு பக்கம் இருக்கிறது. In one part of the world we hear and we read about the news about the flood and rains everywhere. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் ஜலத்தினால பூமி அழிக்கிறது இல்லை. But the Lord has promised that I will not destroy the world through water. அக்கினியினால் தான் அழிக்க போறதா சொல்லியிருக்கிறார். He has told that I will destroy the world through fire. நம்ம வேத வசனத்தை லூக்கா 21ஆம் அதிகாரத்துடைய 28வது வசனத்தை நான் வாசிப்போமா? Let us read one portion, Luke's Gospel chapter 21 and verse 28. And when these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. பாருங்க என்ன சொல்றார், இவையெல்லாம் சம்பவிக்கும் போது நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். Just look up, for your redemption draws nigh. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிப்போம். 2 Peter chapter 3 and verse 10. 2 Peter chapter 3 verse 10. But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with fervent heat. The earth also and the works that are therein shall be burned up. என்ன சொல்றார் பாருங்க 3ஆம் அதிகாரம் 10ல. பாருங்க ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார், நாட்கள்ல எப்படி நடைபெறும் கர்த்தர் வரும்பொழுது என்று. மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 17 வருஷத்துக்கு கூட வாசிப்போமே. Revelation chapter 13 verse 16 to 18.
It is told about the days and the times in which the Lord comes to this அது world. வாசிச்சிருவோம் அதையே. And he சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகளிலாவது நெற்றியிலாவது முத்திரை பெறும்படிக்கும் புத்தகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தை இரக்கத்தையாவது கற்கப்படுகிறோம் தவிர வேறு ஒருவனும் வெள்ளமும் இருக்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளக்கும் அந்த மிருகத்தின் ரக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்கிறவன் தன் மனுஷன் அது மனுஷனுடைய ரக்கமாய் இருந்தது. அதனுடைய ரக்கம் 666. பாருங்க, இப்பொழுது நம்பர் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். we read that people have been given the numbers. இனி அது நம்ம கைகள்ல போடுவார்களோ நெத்தியில போடுவார்களோ தெரியாது. We do not know whether it will be given in our hands or in our forehead. மேலை நாடுகள் எல்லாம் அதுக்கு உண்டான ஆயத்தங்களை செய்து போட்டு கொண்டு வருகிறார்கள். The foreign nations are getting prepared and they are placing these numbers in their body. நம்முடைய நாட்டில் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேசம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். Our country is getting prepared in the way that they are proclaiming that one nation, one language and everything. இது இன்னைக்கு ஆரம்பமானதில்லை. பாபிலோன் ராஜ்யம் எப்படி இருந்தது, This was not started today. Even the Babylonian kingdom was like this. மேரியா பெர்ஷியா அப்படி இருந்தது, Media, Persian kingdom was also like this. கிரேக்கம் அப்படி இருந்தது. Greek empire was like this. இங்கெல்லாம் ஒரே ஆளுகை, ஒரே பாஷை, ஒரே மதம் என்று செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். It was working as if there is only one kingdom, one empire and one language and one religion. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது When we read in the book of Genesis and chapter 11, அங்கு மக்கள் எல்லாம் ஒரே இடத்திலிருந்து கோபுரம் கட்டினார்கள் என்று they வாசிக்கிறோம். were all gathered together and were building up a tower. ஆண்டவர் என்ன சொன்னாரு, சிதறி போக வேண்டும், பலுகி பெருக வேண்டும் என்று சொன்னார். The Lord has told that these shall be scattered away and they will be multiplied. அதுதான் ஆதியாகமத்திலே ஆதாமுக்கு சொன்னது. That's what it was told to Adam in the book of Genesis. பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும், You shall reign over the earth, பலுகி பெருக வேண்டும், you shall multiply, பூமியை நிரப்ப வேண்டும். you shall fill the இதுதான் earth. ஆண்டவருடைய பெரிதான திட்டம். This was the greatest plan of the Lord. பாருங்க, அவர்கள் ஒரே பக்கம் இருந்தார்கள். அந்த டவரை கட்டி கொண்டு போனார்கள், கோபுரத்தை, பாபேல் டவரு. ஆண்டவர் பாஷையை தாறுமாறாக்கினார். They were all gathered in one place and they were just building up the tower and God had scattered them all together. ஆனா இந்த ராஜ்யங்களை என்ன செய்து பாருங்க, ஒரு நாடு, ஒரு மொழி, ஒன் வேர்ல்ட், ஒன் மார்க்கெட். But just see what all these kind of kingdoms have done in the world in the past. They were all bringing up one language, one kingdom and one empire. ரோம ராஜ்யம் கடைசியாக ஆண்டவர் காலத்துல அப்படி இருந்தது. In the times of Jesus, the Roman Empire was also like this. ஆங்கிலேயர் ஆட்சி வந்தது. The English Empire, British Empire was there. உலகம் முழுவதும் ஆண்டார்கள். They were ruling throughout the whole world. ஹிட்லர், ஹிட்லரு, We read about the Hitler and the Nazism. அவர் பூமி எல்லாம் பிடித்துட்டு கிடக்கூடிய 70% பிடித்து விட்டார். He has almost conquered 70% of the world. சரித்திரம் என்ன சொல்கிறது, அவர் இங்க பஞ்சாப் வரைக்கும் வந்ததாக சொல்கிறது. The history says that he had come till Punjab. பஞ்சாப் வரைக்கும் வந்து பிடிக்க வந்தாராம் அவர். He had come till Punjab and he was about to conquer even that. தோளில் அடிபட்டு பிறகு அவர் திரும்பி போகிற வழியில அவர் மரிக்கும் பொழுது 32 வயதாக சரித்திரம் சொல்கிறது. There is Alexander. மன்னிக்கணும், அலெக்சாண்டர். Yeah. There was Alexander. Alexander came till Punjab and when he was coming to India, he came till Punjab and he was shot at his shoulder and he returned back to his land at the age of 32. மாவீரன் அலெக்சாண்டர், நான் யாரு கூட The சொல்றேன், great Alexander. மன்னிக்கணும், மாவீரன் அலெக்சாண்டர். சரி, இப்பொழுது அமெரிக்கா தேசம் தன்னுடைய வல்லரசுடைய நிலைமை இழந்து கொண்டு வருகிறது. The American empire is also losing their superpower. இப்போ நமக்கு தெரியும், ஒரு 7 கூட்டு அமைப்புல ஒருவர் விலகி இப்பொழுது எரிக் ஜோன்சன் அவர் இருக்கிறார், ஒரு அம்மா விலகி இருக்கிறாங்க. அதனாலே ஒருவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The 7 kingdoms which was united now, it is one other and the other one of the other kingdoms is just now they are going away from it, and about one of the other person called Eric Jones is getting evicted. நாம மிருக ஆலையை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். In the book of Revelation chapter 13, we also read about the reign of the beast. கடவுள் பாருங்க, 2ஆம் வசனத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்தே பார்க்கலாம். நான் முகவரியா சொல்கிறேன், அது நீங்க படித்து பாருங்க. அங்க 4 மிருகங்கள் ஏறி வருகிறது. We read right from the first verse that there are 4 beasts that are coming up.
அந்த 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது When we read from verse 2, 1லிருந்தே வாசிப்போமே. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லை 4 மிருகங்களை குறித்து அங்க நான் வாசிக்கிறோம். we read about the 4 beasts there. நேபுகாத்நேச்சரை குறித்து சிங்கம் என்று அறிந்திருக்கிறோம். We know about the king Nebuchadnezzar, that it was depicted as the king, as the lion. கோரேஸ் கரடியா இருக்கிறார். The Cyrus was the bear. அலெக்சாண்டர் சிறுத்தையா இருக்கிறார். Alexander was the leopard. ரோம் கொடிதும் கெடிதுமான மிருகமா இருக்கிறார். The Rome was the beast that was depicted as something that's fearful பாருங்க, and terrible. சிங்கம் பெருமையானவர்களை பேசக்கூடியதா இருக்கு. The lion will always talk about the proud or prideful things. கரடி அதிகமா சாப்பிடுமா. The bear will eat more. சிறுத்தை வேகமா ஓடிக்கூடியது. The leopard will swiftly go ahead and will capture the things. அலெக்சாண்டர் குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? What do we read about Alexander? பாருங்க, 70க்கும் அதிகமான நாட்டை பிடித்து 70% பிடித்து கொண்டார். He had captured over 70% of the world. என்ன செய்தார் பாருங்க, பிடித்து சர்வாதிகாரம் பண்ண முடியவில்லை. அவர் 32வது வயதில் மரித்தார். He could not conquer and rule over all these nations, but died at the age of 32. சரியா சொல்றோம்? பேர் மாத்தி சொல்லல, பண்ணிக்கணும். ஆகினால அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளதான் கடந்து போயிருக்கிறது உலகம். So the world has gone through such situations. இனி மிருக ஆட்சி வரப்போகிறது இல்ல. It is not going to be the rule of the beast anymore. மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை வரப்போகிறது. It is going to be the rule of the Son of Man, the Lord Jesus Christ. இப்போ நாம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை படிப்போம். So now let us read Matthew's Gospel, chapter 3, verse 1 and verse 2. அங்கே யோவான் பிரசங்கிக்கிறார். யோவான் ஸ்நானகன் John the Baptist is preaching there. என்ன பேசுறார் பாருங்க. Just see what do we read there. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் மனம் பண்ணினார். திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்றார். Repent ye, for the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. Repent, for the kingdom of heaven is at hand. அதே ஆண்டவராய் இயேசுவும் மத்தேயு அவர் பிரசங்கிக்கும் பொழுதும் அதவே சொன்னார். When the Lord Jesus Christ was preaching, it was the same thought that was shared. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி. Repent ye, for the kingdom of heaven is at hand. இந்த நாள்ல ஆவிக்குரிய ராஜ்யம் என்ற அந்த பொருளின் கீழே பார்க்கும் பொழுது மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. So when we discuss under the topic called the spiritual kingdom, the repentance is one of the foremost topics. சுவிசேஷ சபை இதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord expects that the evangelical church must preach the repentance. என்ன யோவானும் ஆண்டவர் பிரசங்கித்தது போல மனம் திரும்புங்கள். Repent should be the message like how John the Baptist and the Lord Jesus Christ has preached. மனம் திரும்பி எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். After the repentance, everybody should enter the kingdom of God. ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 வாசிப்போம். Let us also read one more verse, Matthew's Gospel, chapter 6 and verse 33. அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மனம் திரும்பின மக்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். The people who had repented had to do this very first thing in their life, that they must seek the kingdom of God. இன்னைக்கு சபையும் விசுவாச குடும்பங்களும் எதை தேடுறாங்க பாருங்களேன். What is it that has been sought by the church and the people of God? நமக்கு நன்றாய் தெரியும், உலகம் ஒரு நாள் அழியும். We all of us know that the world will end or will destroy one day. ஆண்டவர் சொல்லி உலகம் சதம் அல்ல, World is nothing. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. The world is within the evil one. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். The Lord has saved us from this evil one. எதற்காக ரட்சித்தார்? For what purpose he had saved us? நம்ம சொல்லுவோம், அவருடைய பிள்ளைகள் ஒரு துதியை சொல்லி வர வேண்டும் என்று. We used to say that we must
tell about his praises. நல்ல காரியம். நாம் very ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். All of us are priests and kings. அது நல்லது. It is good. ஆனால் சுவிசேஷம் சென்றிடாரே, கர்த்தரை குறித்து அறிந்திராத மக்களுக்கு என்னுடைய பொறுப்பு, என்னுடைய உத்தரவாதம் என்னவா இருக்கிறது? But what is my responsibility and my duty for the people who had not yet heard about the gospel? ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் பொழுது When the kingdom of God has come, அவர் எதிர்பார்க்கிறது the expectancy is that தம்முடைய சொந்த மக்களாய் இஸ்ரவேலில் இருக்க வேண்டும். his own people, Israelites, must be there. பிரஜாதி மக்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் இருக்க வேண்டும். The Gentiles who are called as the spiritual Israelites must also be there. நாம் சொல்லுகிறோம் கர்த்தர் வந்தால் ரகசிய வருகை வரும், நம்ம எடுத்துக்கொண்டு போய் முத்தியா காலத்துல வைத்துக் கொள்வார், பிறகு ஆண்டவர் பூமியெல்லாம் அழிப்பாரு, அப்புறம் நாம ஆளுக்குள்ள நம்ம வந்து இங்க 1000 வருஷம் ஆளுவோம் நம்ம சொல்லுவோம். We used to say that when the Lord comes in the middle, the secretly he will takes up the kingdom, or he secretly takes up the church, and after the 7 years period time, we will come back with Lord Jesus Christ and will rule அப்போஸ்தலனாகிய up the earth. பேதுரு எழுதின ஒரு வசனத்தை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். எடுத்துக்கொள்வோமா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். When I read about a verse that was written by Apostle Peter, I was totally shocked. 14 என்று நினைக்கிற படிங்களா 2 பேதுரு 3. 2 Peter chapter 3 and verse 14 onwards. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரைகளற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்றும் எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. அடிக்கோட்டு இருக்கேன். பவுல் சொன்னதுல சில காரியங்கள் அரிதா இருக்கிறது. தெசலோனிக்கேயர் நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் வருகை பற்றியும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டியும் மரித்தவர் முதலாக எழுந்திருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் அந்த காரியங்களை கோட் பண்ணி சபை பிதா சபை கட்டும்படியாக சபை தரிசனத்தை பெற்றுக்கொண்டு சபை நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை பெற்றுக்கொண்டே பேதுரு எழுதின நிருபத்தில் தான் அதை வாசிக்கிறோம். We read about the resurrection and many other future forthcoming things by Apostle Paul, whatever he had written in the epistles. And when Peter, who was given the charge to build up the kingdom, and he was as a church father, he is writing to the people that the sayings, whatever that was told by Apostle Paul, is really hard for us to understand. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். 14ஆம் வசனம். In verse 16 we read that சொன்னவைகள் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேதவாங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இருப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதுகிறாங்க. We read from the last part of verse 15 down to verse 17 that we should be steadfast after knowing all these truths. அதனால சபை எடுத்துக்கொள்ளப்படும், நம்ம எல்லாம் மத்தியாத்துல போய் சுகமா இருந்துருவோம், பூமியெல்லாம் அழிப்பாரு. பாருங்க, பெரிய பெரிய வெப்பன் வைத்திருக்கிறார் உலகம் முழுவதும், போட்டியா இருக்கிறது. ரஷ்யால இருந்து மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அந்த என்ன நியூக்ளியர் வெப்பன் இல்லையா, அந்த பாரு வெப்பன் வைத்திருக்கிறார்கள், அணுகுண்டு வைத்திருக்கிறார்கள். Every nation is racing against about the weapons that they have. Even the Russians have they have the nuclear power, and all the other countries are racing against it. நாட்டுக்கு நாடு எழும்பி போட்டாங்கன்னா யார் இருப்பாங்க இந்த உலகத்துல? If the nations rise against the other nations, who will be there in this world? ஹிரோஷிமாவுல கொண்டு போய் அமெரிக்கா கொண்டு போட்டது. Americans have bombed at Hiroshima. இந்த வேளையிலும் அது பாதிப்பு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are still facing that repercussion till now. இப்ப பாருங்க, சைனா இந்தியா மேல போட்டது, இந்தியா சைனா மேல போட்டது. எந்த நாடு தப்போ எந்த மக்கள் இருப்பாங்க, அப்படியே எசேக்கியேல்ல வாசிக்கிறது போல எறும்பு கூட இருக்காது, அப்படி உருகி போவாங்க. அப்படிப்பட்ட வெப்பன் வைத்து இருக்கிறார்கள். இப்போ if India bombed against China and vice versa, no one will be remaining in this world. Like what we read in the book of Ezekiel, even the ants will not be remain. இப்ப பாருங்களேன், யுத்த வருமான ஒரு மேகம் அப்படியே சூழ்ந்து இருக்கிறது. ரஷ்யா பல நாடுகளை பிடிக்க முயற்சி செய்கிறது. சைனா கடல் பக்கமெல்லாம் பிடித்து கொண்டு போகிறது. இப்போது இலங்கையை பிடித்து என்ன செய்யறாங்க, ஆகாரமில்லா சூழல் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி இந்தியாவுக்கு நெருக்கம் கொடுக்குறாங்க. ஒன்னொன்று வல்லரசு ஏற்பட்டு தன்னுடைய நாட்டை பிடிக்க வேண்டும் என்று அலமுறிட்டு இருக்கிறது. Even now we are reading about the reading the news about the world war, like the Russians are capturing some of their nations from to their side, and even Chinese people are capturing some of the countries that are there by the seaside. Even they have captured the Sri Lankans in between. The India
in between, they are facing so much of trouble. யுத்தம் வர்ற மாதிரி இருக்குதா பாருங்க, ஒரு சமாதானம் வந்து கொண்டே இருக்கிறது. Do you see about the war? And also, we also read about there's a peace that is about to come. இஸ்ரவேலை குறித்து என்ன? What about Israel? இதுவரையிலும் இருந்த பிரைம் மினிஸ்டர் மாற்றப்பட்டார். 3 முறை எலெக்ஷன் நடத்தினாங்க. ஒரு வருஷங்கள்ல கண்டுராத காரியம். 14 வருஷம் அவர் இருந்தார். 3 முறை மாற்றினாங்க அவரை. He was ruling for 14 years, but now he has been changed 3 times. இப்போ மாத்தி இருக்கிறாங்க ஒருத்தரை. Now he has been changed. பாருங்க, ஒரு தலைவர் வர வேண்டும். That one leader must come. அது பிசாசு வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். We as God's children are expecting that Satan must come. யூடியூப்ல போயிருந்தீங்கன்னா அநேக கர்த்தருடைய தாசர்கள் சொல்லுகிற காரியம், மார்க் ஆஃப் த பீஸ்ட் வருவான், மிருகம் வரப்போகிறது, முத்திரை குத்த போறாங்க, ஆகினால என்ன செய்ய போறோம், ஒரு கடினமான சூழல் உலகம் போகிறது. கண்டிப்பா போவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். When we read, வேற இருக்கு இல்லைங்களா? when we go through the different videos in the YouTube, we read about the mark of the beast that would be coming upon this earth, and about a lot of news that is going around, and they would certainly tell that these things would happen. At the same time, we as a children of God, we are expecting the Lord's return. திருச்சபை கர்த்தர் அறியாத மக்களை ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக, இரட்சணியத்துக்குள்ளாக, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஆளுகை பூமியில நடக்கத்தக்கதாக ஆண்டவருடைய திட்டம் வைத்திருக்கிறபடினா அதுக்கு திருச்சபை செயல்பட வேண்டும் என்றுதான் 1ஆம் நூற்றாண்டில் இந்த நாள் வரையிலும் உபத்திரவங்கள், மகா உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறது திருச்சபை. The persecutions and the great tribulations have occurred from the 1st century till now, so that the church may stand together and call the people who are dying in this world, so that they can be saved and enter into the kingdom of God. 4 உபதேசங்கள் உபதேசித்திருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள். The 4 different scholars have written like this. ஒன்று, திருச்சபை உபத்திரவத்தில் இருக்காது, பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று. One type of scholars, they say that the church will not go through the tribulation period and the Lord would take up the church. இன்னொருத்தர் சொல்லுகிறாரு, திருச்சபை உபத்திரவத்தில் கடந்து போகும். The other scholar says that the church will enter through tribulation period. இன்னொருத்தர் சொல்லுகிறார், திருச்சபை உபத்திரவத்தின் மத்தியில் எடுத்துக் கொள்ளப்படும். Some scholars, the third group of scholars, say that the church would be raptured during the mid-tribulation period. இன்னொருத்தர் சொல்றாங்க, உபத்திரவம் எல்லாம் முடிஞ்சுதான் சபை எடுத்துக் கொள்ளப்படும். And some people say that post-tribulation the church would be raptured. நம்முடைய சபைக்கு அந்த காரியங்களை விட்டு விடுகிறேன், நம்ம எப்ப எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று. Let me give it to your discussion about how we will be taken up. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6, 23, 24 வாசிப்போமே. 19ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6, 23, 24. Matthew's Gospel chapter 19 verse 6 and verse 23. இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் இடத்துல திருமணத்துக்கு வாண்டி ஒரு வாக்கியம், இப்படி இருக்கிறபடியால் அதை எடுத்துக்கொள்வோம். We read about wherefore, 24 verse 24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது சொன்னது. ஆண்டவர் சொன்னது, யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள்? Who will not enter into the kingdom of God? ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க மாட்டார். The rich man will not enter. நமக்கெல்லாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்புகிறோம். We believe that Lord has given us the spiritual எபேசியரில் அதான் வாசிக்கிறோம், உன்னதங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We read in the book of Ephesians that Lord has blessed us with all the spiritual blessings. அப்படியானா உலகத்துல கர்த்தர் அறியாமல் தரித்திரமா இருக்கிற மக்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நாம் கொடுக்க வேண்டாமா? பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மகத்துவத்தை நாம் சொல்ல வேண்டாமா? If that is the case, then should we not tell about these kind of great riches to the people who are living as poor men in this world? இப்ப மத்தேயு 3:3 5 வாசிப்போமே. Let us read Matthew's Gospel chapter 3 verse 3 to 5. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருடைய பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஏசாயா சொன்னார் அல்லவா, அந்த மனிதன் வரப்போகிற நாட்கள்ல கர்த்தரை குறித்து முன்னறிவிக்கும்படியாக யோவான் வருகிறதாக ஏசாயா தீர்க்க 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார் அல்லவா, அது அப்படியே லிட்டரலாக நிறைவேறுகிறது. The prophet Isaiah's prophecy, which was told 700 years before about the John the Baptist, is now occurring during this time, that he would come and he would prepare the way for the Lord. யோவான் கர்த்தரை வருகையை முன்னறிவித்தார். John the Baptist is pronouncing the coming of the Lord. ஆண்டவராய் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக யோவான் எழும்பி ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் என்று சொன்னால், இன்றைக்கு
நம்முடைய நிலை என்னவா இருக்கிறது? If John the Baptist have risen and was preaching before the coming of the Lord, then what is the case of about the church in these days? வாசிப்போமா? மறுபடியும் வாசிங்களா? அறிய 4-5. Verse 4 and 5. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8:12 கூட வாசிப்போமே. Acts chapter 8 and verse 12. Acts 8 verse 12. But when they believed Philip preaching the things concerning the kingdom of God and the name of Jesus Christ, they were baptized, both men and women. தமிழ்ல படிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவ ராஜ்யத்தை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தார். அப்பொழுது அங்கே யார் ரட்சிக்கப்படுகிறாங்க? Philip was preaching up concerning the kingdom of God, and who were saved at that time? புருஷரும் ஸ்திரீகளும் புருஷரும் ஸ்திரீகளும் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். Men and women got saved and were baptized. அப்போஸ்தலர் 14:22. Acts of Apostles chapter 14 verse 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவம் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்ப சபை உபத்திரவத்துக்குள்ள போய்க்கொண்டே இருக்கிறது. We must go through much tribulation to enter into the kingdom of God. So the church is also going through a lot of tribulations and persecutions. 18:28. 18:28. Acts 18:28. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தப்படுத்தினான். கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தார். இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தப்படுத்தினார். He was showing by the scriptures that Jesus was Christ. ஆண்டவருடைய வேதம் நமக்கு எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. See how beautifully the scriptures have expressed. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 20-25 வாசிப்போம். Chapter 20 and verse 25. 20-25. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாக நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். Paul was preaching about the kingdom of God. 28-23. 28 and 23. 28-23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிலே அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். பாருங்க, தேவராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார் பவுல். He was explaining the things that concerning the kingdom of God. எதற்காக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்? Why should the gospel be preached? ஐயா, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. அதிலே கர்த்தர் அறியாத மக்கள், பிரஜாரிகள், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள், ஆதாமின் சந்ததி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். The kingdom of God is going to come, and at the same time the people who are created by God, the children of Adam, must enter into the kingdom of God, and that is the purpose of it. பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கு தான் நரகம். The hell is only for Satan and his angels. ரசல் அந்த நரகம் இல்லை என்கின்ற உபதேசத்தை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். Russell Peter has proclaimed that there is no such place called hell. நரகம் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் பிசாசுக்கும் அவன் தூதருக்கு தான் நரகம் என்று. He says that there is no such place called hell, but the Lord says that hell is only for Satan and for his angels. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளக்கூடாது,
The Lord has told to Peter that the gates of hell shall not overcome it. என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். And I shall build my church. ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? What was the purpose of the Lord? ஆண்டவர் ஆதாமுக்கு எதிர்பார்த்தார். The Lord was expecting this from Adam. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படி ஆதாமுக்கு கொடுத்தார். He gave the responsibility to rule over the world. மிருகமாகிய சாத்தான் பிசாசு சர்ப்பம் வஞ்சித்து அதை தன்வசம் எடுத்துக்கொண்டது. But Satan was the beast, he was in the form of the serpent, had deceived Adam and took everything நம்ம from கேட்டது him. போல அந்த 4 வல்லரசுகள் எழும்பி ராஜ்யம் முழுவதும் பிடிக்க பிரயாசப்பட்டது. As we read in the history that the 4 kingdoms have rose up and they wanted to acquire or capture the whole world. முதலாம் நூற்றாண்டிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை ஆயிரம் லட்சம் மக்கள் மரித்தார்கள். We know about how many people and lakhs of million of people have died in the first century. ஹிட்லர் எத்தனை செய்தான்? How much Hitler had done it. சொந்த மக்களுக்கும் சரி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்களும் பட்ட பாடுகள் எவ்வளவா இருந்தது. People who have accepted the Lord at the same time, the people அது of the மகா world have உபத்திரவமாய் நமக்கு தெரியவில்லையா? does it not show that it is a great tribulation? பிரியமானவர்களே, மகா உபத்திரவம் இப்பொழுது இந்த கொரோனானால உலகம் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. The whole world is undergoing some the persecution or the too much of persecution in the form of நம்முடைய COVID. நிலை என்னவா இருக்கிறது? What is our state? வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம், ரோமர் 4 அதிகாரம், ரோமர் 14:17. Romans chapter 14 and verse 17. 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அந்த கரடின்னு ஒருத்தர் வாசி இல்லைங்களா? கரடி. For the kingdom of God is not meat and drink. We were also thinking about a person who was depicted as a bear. அது எந்த தேசம் கரடி? Who was the bear? Media and Persia. மீடியா பெர்ஷியா. Media and Persia was the bear. ஆமா, பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் பொழுது இந்நிலையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்மளை. What does the Lord expect from us when he has allowed us to live in this world? The plan of God is that we should live in accordance to him, but not like the one that is mentioned in chapter 14 verse 17. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் ஒண்ணுல. எதற்காக மரணம் வருகிறது? மரித்த பின்பு என்ன நடக்க போகும் மரித்த மக்களுக்கு? உயிரோடு இருக்கிற மக்களுக்கு என்ன நடைபெற போகிறது? It is not about living for the day and let us eat, drink and be merry, but let us also be cared about the people who are about to die. 1 கொரிந்தியர் 14:20. 1 Corinthians chapter 14 and verse 20. (14:20). 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களுமாயும் இருங்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பவுல் அங்கே கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறார், சகோதரரே புத்தியிலே தேர்ந்தவர்களா இருக்க வேண்டும். Apostle Paul writes to Corinthians that they need to be men of understanding. குழந்தை என்ன செய்யுமா? என்ன செய்யுங்க? What does a baby do? Does மதர் ஃபீடு தான் இருக்கும் அதுக்கு போதும். only mother feeding will be there. ஆமா, கடினமான ஆகாரம் கால வேறுகள் மதர் ஃபீடு இருக்கும். Mother feeding will be there till it eats on its own. எபிரேயர் 4:5-6 நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அங்க சொல்லுவாரு, நம்ம குழந்தைகளா இருக்கக்கூடாது, பால் தான் குழந்தை தான் பால் உண்ணும், நம்ம என்ன செய்யணும்? கடினமான ஆகாரம் உட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வாருங்க. In the book of Hebrews, we also read that we should not be like the babes who are drinking of the milk, but rather we should have some solid food. வேதத்துல கடினமான வார்த்தைகள் இருக்கிறது, நம்ம செய்ய முடியாத அந்த சூழல்ல இருக்கிறது. செய்யத்தக்கதான பரிசுத்த ஆவியார் நமக்கு இருக்கிறார். There are some hard sayings in the scriptures which is very very tough to do, but the Holy Spirit is there for us to help us to perform all those things. அதனால அதிலே நான் வாசிப்போம், அது 6, 9, 10. Matthew's Gospel chapter 3 verse 6 down to 9. 10 வரைக்கும். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். He is expecting that we should bring forth the fruits that meets the repentance. விரியன் பாம்பு குட்டிகளே என்கிறாரு. He calls them as the brood of vipers. ஆமா, விரியன் பாம்பு என்ன செய்யுங்க? விஷயத்திலையும் பொல்லாத விஷயம் நேர்ந்தாரு. What is the viper does? The viper has the sting or the poison which is very
terrible poison. பவுலை ஒரு பாம்பு கையில பிடிச்சிச்சுன்னு வாசிக்கிறோம். We read about a serpent that has caught Paul's hand. ஜனங்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் பவுலு கடலுக்கெல்லாம் தப்பி அலைக்கெல்லாம் தப்பி அவ்வளவுதான் மரிக்க போறான்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. The people who are watching at Apostle Paul was thinking that all the waves and the sea did not kill Paul, but this serpent is going to kill him. அப்படியே உதறி போட்டாரு. But he just left it away. இப்போ கடவுளேன்னு கும்பிடுறாங்க. But after that, all the people are accepting him as உலகம் Lord. அப்படிதான் இருக்குது. That's how the world is. ஆனா பார்க்காத ஒரு இறைவன் ஆவியினாலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். But the Lord who is unseen, he is seeing us. சரி, நிறைய வசனங்கள் உண்டு, குறித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 5:5 வாசிக்குமே. There are a lot of verses to be read. அங்கெல்லாம் ராஜ்யத்தை கொடுத்திருக்கோம். அது எழுதி நமக்கு நேரம் இல்லை, சமயம் போய் கொண்டிருக்கிற, அவ்வளவுதான். Ephesians 5:5. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசரைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்றும் அறிந்திருக்கிறீர்களே. ராஜாதி ராஜா வந்து இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. Oh, the King of Kings and the Lord of Lords, when he comes, all these people will not be in the kingdom. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. All the children of God are like this, are not like this. வரும்னு எதிர்பார்க்கிறார்கள் ஆண்டவர். But the Lord also expects that these kind of people should also enter into the kingdom of God. அதுக்குதானே சுவிசேஷம். That's why the gospel is being preached. அதுக்குதானே சபை. That's why the church அதுக்குதானே exists. ஊழியம். That's why the ministry exists. ஆண்டவருடைய ஆளுகைக்குள் சபை வர வேண்டும். The church must come into the rule of God. கர்த்தர் வருவார், நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்துல அந்த மேகத்துல பவுல் சொல்லியிருக்கார், நம்ம மேகத்துல கொண்டு போய் வைத்துருவார். அப்ப மேகத்துல பிசாசு இருக்கிற அவன் எங்க வருவான்? As Apostle Paul has told that God would take up the church and he will keep us in the mid-air. And what will happen in the mid-air? So the king, the angel Michael has to fight with Satan and put him down. The Satan has to be tied up. He had to be tied up with chains. ஆண்டவர் 1000 வருஷம் இந்த பூமியில கர்த்தர் அறியாரே, கர்த்தர் அறிந்த எல்லா மக்களும் இங்கு இருப்பார்கள், நாம் பூமியை ஆளுவோம் என்று பரிசுத்தவான்கள் பாடி போயிருக்கிறார்கள். And the Lord will reign up for 1000 years in this world, and during the millennial reign, all the people who knew and who knew not the Lord will be there in this world. சரி, நான் நேரம் கடந்து போன அப்படினாலே 2 வசனத்தை நான் வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 2:13. Let us read 2 verses. 1 Thessalonians chapter 2 and verse 13. இன்னும் 2 தெசலோனிக்கர் 1:5. And 2 Thessalonians chapter 1 and verse 5. 1 தெசலோனிக்கர் 2:13. 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களினாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக தெசலோனிக்க சபைக்கு சொல்றார், எங்களால சொல்லப்பட்டதை நீ கேட்கும் பொழுது மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ள கூடாது. You should not receive the word of God as if that we have preached it. தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே. தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியால். சரி, 2 தெசலோனிக்கர் 1:5. 2 Thessalonians chapter 1 and verse 5. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பை செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. தெசலோனிக்கே சபைகள் பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. The Thessalonian church was enduring the persecution and will endure it. கர்த்தர் வருவார் என்று ஒரு வேளையும் செய்யாம உட்கார்ந்தாங்க. They were all being lazy that Lord would come. கர்த்தர் வருவார், the Lord will come. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்னாவது நிறைவேறாமல் போகாது. None of his word will go unfulfilled. நமக்கு வார்த்தைகள் தெரியும். We know the word of God. நாம் என்ன செயல்பட போகிறோம். But when are we going to work? இப்பொழுது எபேசியர் 6 அதிகாரம் 14 17 வசனத்தை வாசிப்போம். Ephesians chapter 6 verse 14 down 17. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், சத்தியமாகிய கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவஸ்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும். பாருங்க, மோசேக்கு சொன்னார் பாதரட்சி அவுட்டு போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் என்று சொன்னார். இங்க பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்கிறாரு.
பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லா பிசாசு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவன் அஸ்திரங்களை வச்சுக்கிட்டு அழிக்கத்தான் பார்ப்பான். எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசிகளே, நாமெல்லாம் விசுவாசிகள். All of us are believers. கேடகம் இருக்கிறதா? Do we have the armor? பொல்லாங்கன் எய்கிற அஸ்திர ஆயத்தை நாம் தடுக்கத்தக்கதாக. Do we have the shield which will protect us from all the darts of the wicked? சரி, இப்போ 1000 ஆண்டு என்பது தாவீதின் உடன்படிக்கையில் கிறிஸ்து இவ்வுலகில் 2ஆம் வருகைக்கு பின் அமைக்கும் ராஜ்யமா இருக்கிறது. வரும் நாட்களை தொடர்ந்து நாம் படிப்போம். The millennial kingdom is the kingdom which was promised to the King David that would happen after the coming of the Lord in this world. நாம இப்ப பார்த்த காரியங்கள் சுருக்கமாக உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் ஐநா சபையில போய் 3000 பிரதிகளை வைத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2100க்குள்ளாக உலகம் அழியும் என்று, 2030க்குள்ளாக பெரிய அந்த சோலார் சுனாமி வருமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 8 ஆண்டுகள் இருக்கிறது. திருச்சபை பூட்டுறதும் திறக்கிறதுமான சூழல் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம். கர்த்தர் வரும் நாட்களில் நான் அதிகமாக ஆயத்தம் பண்ணின இந்த நாள் சொல்லிவிடலாம் என்று சொல்லி நான் அப்படியே வாசிப்பேன் பார்த்துருங்களேன். ஆனால் வாசிக்க முடியாது. எனக்கு அருமையான சந்தர்ப்பம் தினேஷ் பக்கத்தில் கிடைத்தார், பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அதனால பாதி பற்றி தான் படிச்சிருக்கிறேன். ஒரு பற்றி தான் எடுக்க முடிஞ்சது. ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி சொல்லி முடிப்புன்னு தெரியாது ஒரு காலத்துக்கு. எனவே ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சொல்லப்பட்ட நாட்கள்லேருந்து நான் இதுக்கு முன்னாலேயே ஏறக்குறைய 1 வருட காலமாக அந்த மத்தையை நான் கொஞ்சம் அலசி படிச்சு கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான திட்டம் என்னன்னு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய வாஞ்சியா இருக்குது. ஜெபிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய கிருபையாலே இந்த நாளை கடக்கவும், இந்த சாயங்கால வேளையிலே சிறிது நேரம் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் சபையாரோடு சேர்ந்து நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலும் நீர் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வந்த அங்கிளுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அவர் தனிமையிலே ஆயத்தப்படுத்தின சிந்தனைகள், நீர் அவரோடு பேசின காரியங்கள் எங்களோடு அவர் பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை அளித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கவும், எங்களை நாங்கள் சுத்திகரித்து எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்க்க மறுபடியுமாய் நீர் எச்சரித்து வருகிறீர் சுவாமி. எங்களை நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப எங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்த நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த கடைசி நாட்களிலே எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு உம்மை குறித்தும் உம்முடைய அன்பை குறித்தும் உம்முடைய ராஜ்யத்தை குறித்தும் நாங்கள் தெரிவிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். மேலும் இந்த எதிர்காலத்தை குறித்து நாங்கள் அறியோம். நீர் சகலத்தையும் அறிகிற தேவன். உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்தி உம்முடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக நீர் எங்களை உபயோகப்படுத்தி அள்ளும். மறுபடியுமாய் அங்கிளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருக்கு தேவையான பலத்தையும் அவருக்கு தேவையான ஞானத்தையும் நீர் தந்து உம்முடைய ஆவியானவர் மூலமாய் அவரை பலப்படுத்தி இந்த பைபிள் ஸ்டடி கூட்டங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மறுபடியுமாய் எங்களுக்கு இந்த வாய்ப்பையும் இந்த சூழ்நிலையையும் நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிரிந்து செல்கிறோம். உம்முடைய பிரியாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
இங்க வந்திருக்கிற சபையாருக்காகவும் இந்த ஜூம் வழியாக ஆஹ், சேர்ந்திருக்கிற மற்ற சபையார் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லோரையும் ஆசிர்வதியும். கூட்டத்திற்கு வர முடியாதவர்களை நினைக்கிறோம். அவர்களுக்கும் தேவையான போஷாக்கை நீர் தந்தரலும். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.